பெட்ரோல் ஒழுகுதுங்க. டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. ஐயோ, இந்த சீசனுக்கு எல்லாரும் மசனகுடி வழியாக ஊட்டி போகலாமா இல்லை லடாக் போகலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் டிவிஎஸ் ரோனினை டிவிஎஸ் சர்வீஸ் சென்டருக்கு தள்ளிட்டு போகலாமா இல்லை ஏதாவது வண்டியில் ஏற்றிட்டு போகலாமான்னு டெய்லியும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பொழப்பு இது. ஒரு ரைடு போயிட்டு இருக்கும் போது சடனாக பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் லீக் ஆகுது. உடனே பக்கத்தில் இருக்க சின்ன டிவிஎஸ் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போனால் அவங்க டேங்க்குள்ளே இருக்க ஓரிங் ரப்பர் கட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கட் ஆகும்? சரி, சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு ஸ்டாக் இல்லை. உடனே அங்கேருந்து வேற ஒரு பெரிய டிவிஎஸ் சர்வீஸ் சென்டருக்கு ரோனினை கொண்டு போனேன். பட் அங்கேயும் ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் வரதுக்கு 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா திரும்பவும் பெட்ரோல் லீக்கேஜ். பிகாஸ் ஓரிங் ரப்பர் குவாலிட்டி இல்லை, அதனால எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. திரும்ப ஓரிங் ரிங்கை ஆர்டர் பண்ணி அது வரைக்கும் 2 நாள் ஆகி அதுக்கப்புறமா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் வேற ஒரு புது ரோனின் பைக்கு டேங்கை கழட்டி அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் நான் கவனிக்காமல் இருந்திருந்தா என்ஜின் ஹீட்டுக்கு பற்றி இருக்கும். நினைச்சாலே பயமா இருக்கு. என் ட்ரிப் பிளான் எல்லாமே நாசமாக போச்சு. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறீங்களா? அந்த டிவிஎஸ் கம்பெனிக்காரங்களை கொஞ்சம் கமெண்ட்ல டேக் பண்ணுறீங்களா?